அனைவருக்கும் வணக்கம். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 யாரெல்லாம் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அவங்களுக்கான ஆல் டிக்கெட் வந்து இப்போது டிஎன்பிஎஸ்சி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணா செக் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ இது உங்களுக்கு யாருக்காவது எப்படி ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரியலனா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணணும் அப்படின்றத மட்டும் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த வெப்சைட்டுக்குள்ளே நம்ம ரெக்ரூட்மெண்ட்டுக்குள்ளே கீழே ஆன்லைன் அப்ளிகேஷன் இருக்குது பாருங்கள், அதை அந்த இடத்துல மவுஸை வச்சாவே ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்னு காட்டும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா வேறு ஒரு வெப்சைட்டுக்கு போகும். ஓகே கொடுத்து உள்ளே போயிடுங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் நிரந்தர பதிவு விவரங்கள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே ஏற்கனவே பதிவு செய்தோம், நம்ம ஏற்கனவே பதிவு பண்ணியிருந்தால் தான் நம்ம அப்ளை பண்ணியிருக்க முடியும், சரிங்களா? அதனால் இதை தான் கிளிக் பண்ணணும். ஸோ இதை கிளிக் பண்ண உடனே நீங்கள் அப்ளை பண்ணும்போது யூசர் ஐடியை பாஸ்வேர்டை வந்து இங்கே வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதை டைப் பண்ணிட்டு இங்கே சம் வேல்யூஸ் கொடுப்பாங்க, 18 வருது. ஸோ அதை கரெக்டாக போட்டு சமர்ப்பி அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த டேஷ்போர்டுக்குள்ளே வந்துடும். ஸோ இதில் கீழே டவுன்லோடு ஹால் டிக்கெட் அப்படின்னு இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் டவுன்லோடு ஹால் டிக்கெட், ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வெப்சைட்டுக்குள்ளே போகும். இப்போ மறுபடியும் இங்கே அப்ளிகேஷன் ஐடி அப்படின்னு ஒன்று கொடுப்பாங்க. ஸோ இது என்ன அப்படின்னா, நம்ம அப்ளை பண்ணும்போது கீழே வந்து அப்ளிகேஷன் ஒரு இது கொடுத்துருப்பாங்க, அதில் ஐடி வந்து ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த அப்ளிகேஷன் நம்ம அப்ளை பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் வந்திருக்கும். ஸோ இதில் அப்ளிகேஷன் நம்பர் விண்ணப்ப எண் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அங்கே வந்து என்ட்ரு பண்ணணும், சரிங்களா? ஸோ இப்போது இதை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கலாம். என்ட்ரு பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கொடுத்துக்குங்க. ஸோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்து என்ட்ரு பண்ணோடனே உங்களுக்கான ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துல தேர்வு கூடத்தின் பெயரும் முகவரியும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எப்படி போகணும், என்ன ஏது லொக்கேஷன் தெரியல அப்படின்னா ஸோ அங்கேயே வந்து அவங்களுடைய கான்டாக்ட் நம்பரும் கொடுத்துருப்பாங்க, ஓகேங்களா? ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணி எப்படி போகணும், எந்த டைமுக்குள்ளே போகணும், என்ன ஏதுன்னு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஸோ அது போக அவங்களே வந்து இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம் வந்து 9:30க்கு ஸ்டார்ட் ஆகும், ஆனால் நம்ம 8:30க்கு உள்ளே போயிடணும். சம்டைம்ஸ் யாரால் 8:30க்குள்ளே போக முடியலனா ஒரு 9 o'clock வரைக்கும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் உள்ளே போனீங்கன்னா உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க, ஓகேவா? மேக்ஸிமம் 8:30க்கு உள்ளே போய்ட்ற மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ அப்போது உள்ளே போயிட்டு இங்கே பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் காலை 8:30 மணிக்கு கூடத்திற்கு வருகை புரிய அறிவுறுத்தப்படுகிறார்கள். தேர்வறையின் இருக்கையில் குறிப்பிட்ட பெயரின், ஸோ அங்கே வந்து உங்கள் பேர் எல்லாம் கரெக்டாக இருக்கா, உங்கள் பேர் பதிவெண்ணு, ஸோ உங்கள் ஃபோட்டோ எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஓஎம்ஆர் கொடுப்பாங்க, அதில் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணணும். ஸோ ஓஎம்ஆர் ஷீட்டில் வந்து பிளாக் பென்னில் தான் ஃபில் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ பிளாக் பென்னும் வந்து ஒரு 0.7 இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. ஜெல்லு வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க, ஏன்னா ஜெல்லு வந்து கைப்பட்டு ஏதாவது அழிஞ்சிடுச்சு அப்படின்னா மற்ற இடத்துலையும் வந்து பரவிடுச்சுன்னா அந்த மை, ஸோ அதை வந்து ஸ்கேன் பண்ணும்போது எரர் காட்டும், ஓகேங்களா? கூடுமான வரையில் வந்து பால் பாயிண்ட் பென்னே வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஜெல் பென்னை அவாய்ட் பண்ணிவிடுங்க. கம்பல்சரி பிளாக் பென் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், விண்ணப்பதாரர்கள் கருமை நிற மை கொண்ட பந்துமுனை பேனாவை மட்டுமே பயன்படுத்த வேண்டும். பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென்னு மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் பார்த்துக்குங்க. தேங்க்யூ.